என்னைக்காவது லேட் நைட்ல உங்க பெட்ல படுத்துக்கிட்டு உங்க போன்ல சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுல வர இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்களோட லக்ஸரியஸ் லைஃபை காட்டும் போதும், அவங்க போற பெரிய பெரிய வெக்கேஷன்ஸை காட்டும் போதும், அவங்களோட ஃபேன்சி கேஜெட்ஸ் எல்லாம் காட்டும் போதும், நம்ம எப்ப அந்த மாதிரிலாம் லைஃபை வாழ போறோம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கா? இல்ல நம்மனாலலாம் அப்படி இருக்க முடியலன்ற கவலை உங்களுக்கு வந்திருக்கா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம ஜானத்தன் கிளெமென்ட்ஸ் அவர்கள் எழுதின ஃப்ரம் ஹியர் டு ஃபினான்ஷியல் ஹாப்பினஸ் அப்படின்ற புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த புக்ல அவரு எப்படி வெறும் 77 நாள்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹாப்பினஸ் நம்ம லைஃப்க்கு கொண்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்பல இருந்து 77வது நாள் நீங்க காலையில எந்திரிக்கும் போது கடனை பத்தின கவலைகள் இருக்காது, ஸ்பெண்டிங்ஸை பத்தின கவலைகள் இருக்காது. இன்னும் சொல்ல போனா உங்களோட மொத்த ஃபினான்ஸுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தர் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 77 நாள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன விஷயங்கள்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். மொத்தமா இருக்க 77 நாட்கள்ல முதல் 10 நாளை உங்களோட ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். டே 1ல உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் என்னன்றத நீங்க முடிவு பண்ணணும். அது நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைகளோட எதிர்கால படிப்பு செலவுக்காக பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோலா இருக்கலாம், அந்த கோல் என்னன்றத நீங்க முடிவு பண்ணணும். அடுத்ததா டே 3 அன்னைக்கு உங்க பணமெல்லாம் எங்க போகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மாசமும் மந்த் எண்ட்ல நம்ம பணம்லாம் எங்க தாண்டா போச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்ப இதுதான் சரியான டைம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 3வது நாளோட முடிவுல ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எதுக்கெல்லாம் நீங்க உங்க அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றத எழுதி வைங்க. ஈவன் நீங்க ₹1 கூட சும்மா விட்டுறக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க ஒரு கணக்கு எழுதி வைக்கணும். அடுத்த 2-3 நாளைக்கு இதையே நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுதான்றத பாருங்க. ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க கண்டினியூஸா டெய்லி பணம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிங்க. உங்க பணம் எங்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான முதல் படி. இப்ப 5வது நாள் உங்க ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்களுடைய நெட்வொர்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம். இது கேட்க காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு நீங்க என்னெல்லாம் அசெட்ஸ் வச்சிருக்கீங்களோ, அது கேஷா இருக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமா கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதுன்றத பாருங்க. இப்ப இன்னொரு பேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்க லோன்ஸ், கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதையும் டோட்டல் பண்ணி பாருங்க. இப்போ உங்க டோட்டல் அசெட்ஸ் வேல்யூல இருந்து இப்ப நாம கால்குலேட் பண்ணி வந்த டோட்டலை மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்க நெட்வொர்த். ஒருவேளை அது ரொம்ப கம்மியா இருந்தா ஃபீல் பண்ணாதீங்க, இதுதான் உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைச்சுக்கோங்க. இப்ப டே 11ல இருந்து 20 வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான டெய்லி ஹாபிட்ஸை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம இந்த டேஸை ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப டே 12ல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், மாசம் உங்களுக்கு சேலரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ போற மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க பண்ணி வைக்கணும். அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ₹500, ₹1000 இப்படி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க பழகிறது தான் முக்கியமே தவிர அமௌண்ட் முக்கியம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையில நல்லா பழகுனதுக்கு பிறகு நீங்க இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா டே 15. டே 15ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க உருவாக்கி வைக்கணும். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கான உங்களுடைய வீட்டு செலவு. இதுக்கு முதல்ல நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. அதுல ரெண்ட், கிராசரிஸ், ஸ்கூல் ஃபீஸ், உங்களுடைய இஎம்ஐஸ், உங்களுடைய போன் பில்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணணும். சரி, ஒரு மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா சேவ் பண்ணி வச்சா பத்தாதா? எதுக்கு 3ல இருந்து 6 மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ரீசன் தாங்க. லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். கோவிட் வந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் ஃபியூச்சர்ல நமக்காக காத்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. கோவிட் வந்தப்ப பல மாதங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியவே போகல, நமக்குன்னு ஒரு வருமானமும் இல்லாம இருந்தது. அந்த மாதிரி நேரத்துலலாம் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்படாம இருந்தாங்க. எமர்ஜென்சி ஃபண்டுனே ஒன்று இல்லாதவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒன்று, இது மாதிரியான நேரங்கள் வரலாம், இல்ல 2வது உங்களுக்கு ஜாப் போயிடலாம். அந்த மாதிரி நேரத்துல உங்க வீட்டு செலவை நீங்க சமாளிக்க உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 3வது, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். மத்த எந்த ரீசனுக்காகவும் நீங்க சேவ் பண்ணி வைக்கலனாலும் இந்த ரீசனுக்காக நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தினருக்கோ திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அந்த டைம்ல நம்ம பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே பாதிப்பு உண்டாக்கிடும்.
அதே நேரத்துல இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ப்ரொடெக்ட் பண்றதுமே ரொம்ப முக்கியம். யார்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? திருடன் கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, உங்ககிட்ட இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நீங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. அந்த டைம்ல தீபாவளி ஆஃபர்னு கம்மி விலைக்கு ஃப்ரிட்ஜோ டிவியோ விலைக்கு வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப டெம்ட் ஆகி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அப்புறம் சேர்த்து வச்சுக்கலாம், இந்த ஆஃபர் போனா வராது அப்படின்னு நீங்க இந்த டிவியவோ இல்ல ஃப்ரிட்ஜையோ நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு அடுத்த வாரமே உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்துருது. அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல ஃப்ளட் வந்து உங்க காரோ பைக்கோ ரிப்பேர் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுபடி கிரெடிட் கார்டை தான் தேய்ப்பீங்க, இல்ல பர்சனல் லோன் எடுப்பீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலான்ற மாதிரி நீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்காம இருந்திருக்கலாம். இப்போ அடுத்ததா டே 18ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டே 1ல எழுதின உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் போய் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும். இப்போ இந்த 18 நாள்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்போ நீங்க அதை பண்ணலாம். இதெல்லாமே நீங்க டே 20குள்ள முடிச்சாகணும். இப்போ அடுத்ததா டே 21ல இருந்து டே 40குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெண்டிங் இன்டென்ஷனலி அப்படின்ற பிரின்சிபலை நீங்க கடைபிடிக்கணும். அதாவது டே 22 அன்னைக்கு உங்களுடைய லாஸ்ட் 20 நாளைக்கான ஸ்பெண்டிங் ஹிஸ்டரியை வச்சு எதுலெல்லாம் ஓவர் ஸ்பெண்டிங் பண்றீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு எதுலெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்க காஸ்ட் கட்டிங் பண்ணணும். அது தேவையில்லாத ஷாப்பிங்கா இருக்கலாம், இல்ல அடிக்கடி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா இருக்கலாம். நீங்க உங்களுடைய எந்த தேவையில்லாத எக்ஸ்பென்ஸை இந்த மாசத்துல இருந்து கட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இப்ப டே 25 அன்னைக்கு ஒரு ஃபன் சேலஞ்ச் ஒண்ணு பண்ணுங்க. அதுக்கு பேரு நோ ஸ்பெண்ட் டே. அந்த நாள்ல நீங்க ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு அந்த டேவை நீங்க ஓட்டணும். உதாரணத்துக்கு வீட்லயே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போலாம். காஃபி டீலாம் வெளியே குடிக்காம உங்க வீட்லயே செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி அந்த முழு நாளை நீங்க செலவழிக்கணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ம தேவையில்லாத ஸ்பெண்டிங்ஸை பத்தின ஒரு ஐ ஓப்பனிங்கா இது இருக்குன்னு சொல்றாரு ஆத்தர். இப்ப டே 30. இப்ப நீங்க தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை செலவழிக்கிறதுக்காக நீங்க சேர்த்து வைக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வெக்கேஷன் போக பிடிக்கும் அப்படின்னா வெக்கேஷன் ஃபண்ட்னு ஒன்று உருவாக்கி நீங்க கட் டவுன் பண்ண எக்ஸ்பென்சஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்டை அதுல போட்டு வைக்கணும். ஈவன் அது ஒரு மாசத்துக்கு ₹1000 இருந்தாலுமே ஒரு வருஷத்தோட முடிவுல அது ₹12,000 மாறி இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான வெக்கேஷனை நீங்க பிளான் பண்ணலாம். இப்படி பண்றனால நீங்க கம்மியா ஸ்பெண்ட் பண்றத ஒரு சாக்ரிஃபைஸா நினைக்க மாட்டீங்க. இப்ப முன்னாடி பார்த்த நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம 40வது நாள் வரைக்கும் கண்டினியூஸா பண்ணணும். அடுத்ததா 41வது நாள்ல இருந்து 55வது நாள் வரைக்கும் நம்ம கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கணும். இந்த புக்கை படிச்ச அருண்ற என் நண்பன் இந்த புக்ல சொல்லியிருக்க மாதிரியே அடுத்த 15 நாட்களை அவனுடைய கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கிட்டான். அவன் என்ன பண்ணான்றத நான் இங்க சொல்றேன். மொதல் விஷயம் என்ன பண்ணா அப்படின்னா, அவனோட கடனை பத்தின முழு விவரங்களை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்னென்னலாம் கடன் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு, மாசம் மாசம் அதுக்கு எவ்வளவு கட்டணும், அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா எழுதி வச்சுக்கிட்டான். இது அவனுக்கு அவனோட பினான்சியல் சிச்சுவேஷனை பத்தின தெளிவான ஒரு வியூவை கொடுத்துச்சு. எப்படி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி மேப்ன்றது ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கடனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இது என்ன பெரிய விஷயம் ஜஸ்ட் எழுதி வைக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்புங்க, இது ஒரு முக்கியமான ஸ்டெப் உங்களுடைய கடன்லாம் நீங்க அடைக்கிறதுல. ஒரு மெத்தட் அருணுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணது எது அப்படின்னா டெப்த் ஸ்னோபால் அப்படின்ற ஒரு மெத்தட். இது என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்க வாங்கியிருக்க கடன்கள்லயே எந்த கடனுடைய தொகை ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த தொகையை முதல்ல நிறைய கட்டிட்டு மிச்சம் உள்ள கடன்களுக்கெல்லாம் மினிமம் டியூவை மட்டும் கட்டணும். ஒன்ஸ் நீங்க அந்த முதல் கடனை அடைச்சிட்ட பிறகு அந்த கடனுக்கு நீங்க மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருந்த தொகையை இதுக்கு அடுத்தபடியான கடனோட தொகையோட சேர்த்து கட்டணும். இது புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா நான் அருணை வச்சு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அருணுக்கு அவன் கிரெடிட் கார்டுல பே பண்ண வேண்டிய தொகையே ₹20,000 இருந்தது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பர்சனல் லோனா ஒரு ₹50,000 இருந்தது. இப்ப அருண் என்ன பண்ணினா அப்படின்னா, அவனுடைய பர்சனல் லோன் அந்த ₹50,000 இருக்குல்ல, அதுக்கு உண்டான மினிமம் டியூவை மட்டுமே கட்டிட்டு அந்த ₹20,000 உள்ள அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை அதிக அமௌண்ட்டை போட்டு சீக்கிரமா அதை கட்டி முடிச்சான். இப்ப அவனுக்கு அந்த கிரெடிட் கார்டோட கடன் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த மாசத்துல இருந்து அவன் இவ்வளவு நாளா கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த அமௌண்ட்டையும் அடுத்த மாசம் அவனுடைய பர்சனல் லோன் இஎம்ஐயோட சேர்த்து கட்டிட்டு இருந்தான். இதனால அவனுடைய பர்சனல் லோனை அவன் சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டான். இதே மெத்தட்ல இவன் அடுத்தடுத்த லோன்களையுமே சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டான். இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். எப்படி ஒருத்தன் ஒரு பனிமலைக்கு மேல நின்று ஒரு சின்ன ஸ்னோபாலை உருட்டி விட்டா அது போக போக அது பெருசாகுதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய இஎம்ஐ போக போக பெருசாகி உங்க கடன்கள் எல்லாம் சீக்கிரம் அடைக்க உதவும். இந்த மெத்தடோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு ப்ராக்ரஸ், அதாவது ஒவ்வொரு கடனா நம்ம அடைக்கிறனால நமக்கு சைக்காலஜிக்கலா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தட் ஒன்னையும் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்னா டெப்ட் அவலான்சி மெத்தட்.
இது என்ன மெத்தட் அப்படின்னா, நாம எப்படி டெப்த் ஸ்னோபால் மெத்தட்ல கடன் தொகையில எது சிறிய கடன் தொகையோ அதை முதல்ல அடைச்சோமோ, அதே மாதிரி நம்ம வாங்கின கடன் தொகைகள்ல எந்த கடன் தொகையோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அந்த தொகையை முதல்ல கட்டுறது. இந்த மெத்தட் லாங் டேர்ம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதில் நீங்க கம்மி பண்றீங்க, அதனால உங்கள்ட்ட அமௌண்ட் கொஞ்சம் மிச்சமாகுது. அருணுக்கு கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 25% இருந்துச்சு, பர்சனல் லோனுக்கு 15% இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்க கிரெடிட் கார்டை தான் முதல்ல தேர்ந்தெடுத்து அதை முதல்ல கட்டி முடிச்சான். இதனால அவனுக்கு அதிகமா போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்ல அதிகமா பணம் போறது பிடிக்கல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் தான் இது. சோ இந்த மெத்தட்ஸ்ல எது உங்களால பண்ண முடியுமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்க இந்த 15 நாள்ல அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய 10 நாட்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கணும். நீங்க பணத்தை சேமிச்சு மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன்னால அதுக்கு உண்டான மதிப்புன்றது குறைஞ்சு போயிட வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல வெல்த்தும் பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் எது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க புதுசு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுல மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாயில இருந்து கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்கு. நான் அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். அண்ட் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இருக்கிற கடைசி 10 நாட்களை உங்களுடைய உண்மையான ஹாப்பினஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்தணும். இப்ப முதல்ல கிராட்டிடியூட நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எந்த பினான்சியல் கண்ட்ரோல்லாம் நீங்க பண்ணது உங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்றத ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுங்க. அதுக்காக உங்களே நீங்க பாராட்டிக்கீங்க. ஏன்னா பினான்சியல் ஹாப்பினஸ்ன்றது வெறும் நம்பர்ஸ்ல கிடையாது, உங்களால பண்ண முடிஞ்சதை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறத கத்துக்கிறது. இப்ப நீங்க டே 77, அதாவது கடைசி நாளுக்கு வந்திருப்பீங்க. இப்ப நீங்க டே 1ல எழுதின உங்களுடைய பினான்சியல் கோல்ஸை எடுத்து பாருங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்ல எத்தனை ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? 10 ஸ்டெப், 5 ஸ்டெப், ஈவன் ஒரு ஸ்டெப்பா இருந்தாலுமே அது பெரிய விஷயம் தான். ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராக்ரஸையுமே செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த 77 டேஸை இதுல சொல்லியிருக்கிற மாதிரி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னா பணத்தை பத்தின உங்களுடைய புரிதலே மாறி இருக்கும். பினான்சியல் ஹாப்பினஸ்ன்றது அதிக பணம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற கண்ணோட்டம் மாறி யார் வேணாலும் பினான்சியல் ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ண முடியும்ன்ற கண்ணோட்டம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த புக்கை நீங்க முழுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நீங்க யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.